மெகுலுக்கு மயோல் காலனிலிருந்து ஒரு ஃபோன் வருது. மயோல் காலனில 10ஆம் தேதி 32வது ஃபிளாட்ல ராகேஷ் வீட்ல திருட்டு நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா 12ஆம் தேதி 32வது ஃபிளாட்ல சமீர்ஜி வீட்ல திருட்டு நடந்திருக்கு. அதுக்கடுத்து 14ஆம் தேதி 38வது ஃபிளாட்ல தன்வீரோட வீட்ல திருட்டு நடந்திருக்கு. 3 பேரோட வீட்ல திருடன் ஒரே ஆள் தான். திருட்டு எல்லாமே பகல் நேரத்துல நடந்திருக்கு. அந்த ஊர்ல உள்ளவங்க அந்த திருடனை பிடிக்க துரத்திட்டு போறாங்க. ஆனா அவன் போற வழியிலே திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். உடனே மக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. மெகுலுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு எப்படி இது நடக்கும், இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மெகுல் யோசிக்கிறாரு. சோ திருடன் கண்டிப்பா அடுத்த டைம் எங்க திருட வருவாங்கிற பேட்டர்னை மெகுல் யோசிக்கிறாரு. இங்க பேட்டர்ன் சொல்றது 10 or 32, அதாவது 10ஆம் தேதி 32வது ஃபிளாட்ல ராஜேஷ் வீட்ல திருட்டு நடந்திருக்கு. அதனால 10 or 32. அதே போல 12S35 14T38. இப்போ நீங்க சொல்ல முடியுமா அடுத்த பேட்டர்ன் என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெகுல் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, திருட்டு நடந்த தேதிக்கு இன்பிட்வீன்ல உள்ள டிஃபரன்ஸ் நம்பர் 2 இன்க்ரீசிங்கா இருக்கு. இங்க 10, 12, 14. ஸோ அடுத்ததா 16 தான் வரும். நேம்ஸ்லாம் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கு. RST. ஸோ அடுத்ததா U. ஃபிளாட் நம்பருக்கு இன்பிட்வீனில் 3ங்கிற நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கு. ஸோ அடுத்ததா 41. அப்போ அடுத்த பேட்டர்ன் 16U41. மயோல் காலனியில் 41வது ஃபிளாட்ல உஜல் தான் இருக்கான். அதனால அந்த திருட அங்கே தான் திருட வருவான். மெகுல் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில நிற்கிறாரு. மெகுல் திருடனுக்காக வெயிட் பண்றாரு. உஜல் வீட்டில் ஒரு லாக் இருக்கு. அந்த லாக்கை பார்த்துட்டு ஸோ உஜல் இப்போ வெளியில போயிருக்காரு போல அப்படின்னு மெகுல் திங்க் பண்றாரு. அப்போ அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ திருடன் வீட்டுக்குள்ள தான் கண்டிப்பா இருப்பான்னு மெகுல் அந்த லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ உங்களால சொல்ல முடியுமா இந்த லாக்கை ஓபன் பண்ண கோடு என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 5 into 10, 10 - 1 = 9. அதாவது அங்க இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுல வர்ற ஆன்சரை -1 பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்ததா 10 × 11 = 110. ஸோ 110ல 1 மைனஸ் பண்ணா 109. அப்படி பார்த்தா 19 × 8 152. ஸோ 152ஓட 1 மைனஸ் பண்ணா 151 தான் ஆன்சரா வரும். மெகுல் 151 என்ட்ரு பண்ணி அந்த டோரை திறக்கிறாரு. மெகுல் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. அங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ வேகமா வந்து மெகுலை கீழே தள்ளி விட்டு போறாங்க. அப்போ அந்த திருடன் ஓடி போயிட்டு அந்த வீட்டுல இருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் ஓடுறான். மெகுலும் அந்த திருடனை துரத்திட்டு போறாரு. அந்த திருடன் வீட்டை விட்டு வெளியில வந்து ஓடுறான். மெகுலும் அவனை துரத்திட்டு போறாரு. அப்போ அந்த திருடன் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். மெகுலுக்கு இதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாரு. மெகுலுக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரியல. அப்போ மிஸ்டர் உஜல் அங்க வர்றாரு. உஜல்ட்ட நடந்ததை பத்தி மெகுல் சொல்றாரு. அப்போ உஜல், நாங்க அந்த திருடன்ட்டு இருந்து தப்பிக்க ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் ஒன்னு வாங்கி எங்க வீட்டுல வச்சிருந்தேன். அது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் திறக்க முடியாது. அந்த லாக்கரை நீங்க தான் உடனே ஓபன் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களால தான் என்னோட பணம் மிஸ்ஸிங். சோ நீங்க தான் எனக்கு என்னோட பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு உஜல் சொல்றாரு. மெகுல் இவர் சொன்னதை கேட்டுட்டு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த உஜல் வீட்டு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு அந்த திருடன் அந்த நேரத்துல எங்க இருந்தான்னு மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால இந்த 2 ஃபுட்டேஜஸையும் பார்த்து சொல்ல முடியுமா அந்த திருடன் எங்க இருக்கான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க 2வது ஃபுட்டேஜை கொஞ்சம் கவனிச்சு பார்க்குறப்போ அங்க உள்ள மரத்தோட கிளை கொஞ்சம் தொங்கி இருக்கு. ஸோ திருடன் அந்த மரத்துல உள்ள கிளையில தான் இருந்திருக்கான். ஸோ அதனால தான் அந்த கிளை தொங்கி இருக்கு. அவனால அந்த லாக்கை ஓபன் பண்ண முடியாதனால அந்த மரத்துல அவன் வெயிட் பண்ணியிருக்கான். ஸோ மெகுல் வந்து அந்த லாக்கை ஓபன் பண்ற வரையும் வெயிட் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் மெகுலுக்கு இப்படிதான் அந்த திருடன் உள்ள வந்தான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இன்விசிபிள் திருடனை பத்தி தெரிஞ்சுக்க சயின்டிஸ்ட மெகுல் பார்க்க போறாரு. ஆனா சயின்டிஸ்ட மீட் பண்றதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட ரீச் பண்ண சரியான வழி என்னன்னு கண்டுபிடிச்சாதான் சயின்டிஸ்ட மீட் பண்ண முடியும். இப்போ உங்களால சொல்ல முடியுமா இங்க உள்ள 5 வழியில என்ன வழி சரியான வழி? அந்த வழியை சூஸ் பண்ணா சயின்டிஸ்ட மீட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். டிங்கிற வழியில போனா சயின்டிஸ்ட ரீச் பண்ண முடியும். மெகுல் சயின்டிஸ்ட் லேபுக்குள்ள போறாரு. சயின்டிஸ்டுக்கு ஒர்க் அதிகமா இருந்தனால அவரு இன்னும் 2 குளோனை உருவாக்கி வச்சிருக்காரு. உங்களால சொல்ல முடியுமா இதுல யார் உண்மையான சயின்டிஸ்ட்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பி கிட்ட ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கு. சயின்டிஸ்ட் யாரும் ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் சி ஃபேஸ்ல ஒரு மோல் இருக்கு, அதாவது ஒரு பெரிய மச்சம் இருக்கு. ஸோ உண்மையான சயின்டிஸ்டுக்கு மச்சம் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால ஏ தான் உண்மையான சயின்டிஸ்ட். மெகுல் இதை கண்டுபிடிச்ச உடனே மிச்சம் 2 குளோன் சயின்டிஸ்ட் உடனே மறைஞ்சு போயிடுறாங்க. மெகுல் நடந்த விஷயத்தை பத்தி சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றாரு. அப்போ சயின்டிஸ்ட், மிஸ்டர் டிடெக்டிவ், நீங்க எப்பாவது யோசிச்சு பாத்தீங்களா அந்த திருடன் எப்போ மறைஞ்சு போறான், எப்போ கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கான்னு? இப்போ உங்களால சொல்ல முடியுமா திருடன் எப்போ மறைஞ்சு போறான், எப்போ நார்மலா இருக்கான்னு? அப்படி உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த திருடனை வீட்டுக்குள்ள வச்சு பார்க்க முடியும். அதுவே வெளியில வந்துட்டானா அந்த திருடன் மறைஞ்சு போயிடறான். இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா அவனுக்கு வெளிச்சம் இருந்தா அவன் மறைஞ்சு போயிடறான். அப்போ சயின்டிஸ்ட் சொல்றாரு அந்த திருடனை பிடிக்கணும்னா அவனை வெளிச்சம் இல்லாத இடத்துல வச்சுதான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மெகுலுக்கு இது தெரிஞ்ச உடனே சோ இந்த ஐடியா வச்சு நாளைக்கே நான் அவனை பிடிக்க பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மெகுல் அந்த திருடுற பேட்டர்ன் யூஸ் பண்றத செக் பண்ணி பாக்குறப்போ அடுத்ததான் அவன் விக்னேஷ் வீட்டுக்கு வருவான்னு தெரிய வருது. ஆனா மயோல் காலனில விக்னேஷ்ங்கிற நேம்ல 2 பேர் இருக்காங்க. இப்போ உங்களால சொல்ல முடியுமா திருடன் எந்த விக்னேஷ் வீட்ல திருடுவான், ஏ ஆர் பி? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏங்கிற வீட்டில் அந்த திருடன் திருடவே மாட்டான். ஏன்னா அந்த வீட்டு பக்கத்தில் நிறைய வீடு இருக்கு. ஸோ அதனால நிழல் கூட அதிகமாக இருக்கு. அது அவனுக்கு சேஃப் கிடையாது. அவன் மாட்டிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால பிங்கிற வீட்டில் வெளிச்சம் நிறையாவே இருக்கு. ஸோ அங்கே தான் அவனால் ஈஸியாக திருடிட்டு தப்பிச்சு போக முடியும். ஸோ அந்த நேரத்தில் மெகுல் அந்த விக்னேஷ் வீட்டுக்கு முன்னாடி திருடனுக்காக வெயிட் பண்றாரு. அப்போ அந்த நேரத்தில் திருடன் வேகமாக ஓடி வந்து திரும்பவும் மெகுலை கீழே தள்ளி விட்டு விக்னேஷ் வீட்டுக்குள்ள போறான். அவன் போன வேகத்தில் அங்க இருந்தா கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் வெளியில ஓடுறான். அதே நேரத்தில் மெகுல் அவனை துரத்திட்டு வர்றாரு. திருடன் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே மறைஞ்சு போயிடுறான். ஆனா அவன் மறைஞ்சு போயிட்டும் மெகுல் அந்த திருடனை துரத்திக்கிட்டே போறாரு. மெகுலால அந்த திருடனை இப்ப பார்க்க முடியாது. ஆனா எப்படி அந்த திருடனை துரத்திட்டு போறாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெகுல் பணத்தோட சேர்த்து ட்ராக்கரும் வச்சிருந்தாரு. ஸோ திருடனோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு தான் அவனை துரத்திட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த திருடனோட ட்ராக்கிங் கிடைக்கல. அப்போ மெகுல் முடிவு பண்றாரு அந்த திருடனை மட்டும் பிடிக்காம அவனோட ஒட்டுமொத்த கேங்கையும் சேர்த்து பிடிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருடனோட லொகேஷன் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க அந்த திருடனோட கேங்கை மெகுல் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அவர் அந்த கேங்கை பிடிப்பாரா இல்ல பிடிக்க மாட்டாராங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இங்க உள்ள 6 கிறிஸ்மஸ் ட்ரீயை கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல உள்ள ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வித்தியாசமா இருக்கு. அது எந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஈங்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வித்தியாசமா இருக்கு. இங்க மெகுல் 2 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்னு புலி கிட்ட, இன்னொன்னு கரடி கிட்ட. இப்போ நீங்க சொல்லுங்க எந்த சிச்சுவேஷன்ல மெகுலால தப்பிச்சு போக முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 2வது சிச்சுவேஷன்ல உள்ள மெகுலால ஈஸியா தப்பிக்க முடியும். ஏன்னா கரடி கிட்ட மெகுல் இறந்து போன மாதிரி எந்த ஒரு அசைவுமே இல்லாம நடிச்சாருன்னா அந்த கரடி அவரை உயிரோட விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த கரடி கிட்ட இருந்து அவர் தப்பிச்சிடலாம். அதுவே புலி கிட்ட என்னதான் நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணி எதை பண்ணாலும் புலி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.